நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பொன்பேதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் மகாபாரத பிரசங்க அக்னிவசந்த திருவிழாவில் திரௌபதி அம்மனுக்கு திருமண வைபவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பொன்பேதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை மாத மகாபாரத பிரசங்கம், அக்னிவசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த மே 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும், இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனை தொடர்ந்து திரௌபதி அம்மனின் தாய் வீடான அஞ்சஞ்சாரி கிராமமான தாய் வீட்டில் இருந்து திருமண சீர்வரிசையுடன் கோவிலுக்கு வந்தடைந்தனர். கோவிலில் உற்சவர் கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து திருமண வைபவம் நிகழ்ச்சியும் திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியாக ஜூன் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு செம்பாத்தம்மன் பச்சையம்மன் திருத்தேர் உற்சவம் நடைபெறும். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜு முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.